நெக்லஸ் ஜமீன்தார் நடிப்பு ராய தர்பூஸ் ராஜா. பண்ணையாரும் நெக்லஸும்ன்ற டாஸ்க் வைக்கிறாங்க. ஆமாம், ராஜா பேர் என்ன சொன்னீங்க? நடிப்பு ராய. என்ன நாய இது? நடிப்பு ராய தர்பூஸ் ராஜாவா? அவன் சும்மாவே வெளியே போய் பேட்டியெல்லாம் உட்காந்துட்டு நான் போனதுக்கப்புறம் பிக் பாஸே யாரும் பார்க்கறது இல்லைன்னு பீலா விட்டு ஓலா ஓட்டிக்கிட்டு இருக்காண்டா. அந்த காலாவதியான பீஸை இன்னும் விட மாட்டீங்க நீங்கள். I don't like it. அதே தான் எங்களுக்கும் தான் பிடிக்கல. போஸை பார்த்தீங்களா, பக்கத்தில் வாட்டர் மெலனை வச்சுக்கிட்டு ஜமீனை அவர் குடும்பத்துக்கு எழுதி கொடுக்க முடிவு செஞ்சுட்டார். இந்த ப்ரோமோவை ஸ்லோமோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி கெட்டப்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாருங்கள். அடடா, கம்ருவா ரெமோ மாதிரி லேடி கெட்டப்பில் செம்மையாக உட்கார வச்சுருக்காங்க. ஆகா திவ்யா, உங்கள் மேலே ஒரே லவ்யா. அவரோட விலை மதிப்பு மிக்க 2 வைர நெக்லஸ அதாங்க, இந்த 2 நெக்லஸை நடுகாலில் கண்ணாடியில் வச்சுருவாங்க. எல்லாம் சுற்றி சுற்றி காவல் காத்திருக்கணும். தூங்காமல் இருந்து அதை யாருக்குன்னு தெரியாமல் அடிக்கிறது தான் டாஸ்க்கு. இந்த அணி அவங்க நெக்லஸை தொலைச்சிடாம பாதுகாத்து இருக்காங்களோ அவங்க தான் வெற்றி பெறும் அணி. யாருக்கும் தெரியாமல் திருடுற அணி தான் வெற்றி பெற்ற அணி. நான் ஹீரோ மெட்டீரியல்டான்னு சொன்னாலும் சொன்னார். பிரஜன் எல்லா கெட்டப்லையும் காமெடியனாக தான் தெரிகிறாரு. ஆனால் டாஸ்க்லாம் நல்லா தான் பண்ணுறாரு. தலைவன் வினோத்துக்கு மெட்ராஸ் படம் கெட்டப்பு. வந்தாரு, பொறுப்பா இருக்க சொன்னாரு. கமருதீன் அப்படியே மேக்கப் போட்டு அழகா நம்ம பூர்ணிமா மாதிரியா மாறிட்டாரு. பக்கத்தில் முதல் மரியாதை ராதாவும் ஒரு ஸ்பெஷல் சாதாவும் உட்காந்துருக்கு. இந்த ப்ரோமோ கொஞ்சம் பார்க்க ஃபன்னாக நல்லா தான் இருக்குது. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் எனக்கு ஆத்திரம் அடங்கலைங்க. அந்த பேரை மட்டும் மாற்றிருக்கேன். I don't like it. அதே தாங்க, எம்ஆர் ராதா கெட்டப் கொடுத்துருக்காங்க விக்ரமுக்கு. அடடா, திவ்யாவோட வெக்கத்தை பார்த்தீங்களா? பிக் ஷாவுக்கு நாகேஷ் வேஷம் போல். ஆனால் இந்த கனிக்கும் அது பக்கத்தில் இருக்க சனிக்கும் என்ன கேரக்டர்னு தெரில. அது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த எல்லா கெட்டப்லையும் உங்களுக்கு பிடிச்சது யார், அழகாக இருக்கிறது யாருன்னு சொல்லுங்கள்.